இங்க வந்து உட்காருங்க சார். தம்பிய போய் அவங்கள்ட்ட உங்க ஆயா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பாத்துக்க தம்பி. ரீச்னு தெரியாத உனக்கு வால் நல்லா வந்துடும் எனக்கு அசிங்கமா இத கலப்பொருள் சொல்லிய பாட்டு வேற போடுறாங்க. என்ன இது கூட தெரியாத கீழே வந்துருச்சு. வரேன். அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. இப்ப ஒரு பிள்ளைக்கு அம்மா 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 அம்மாவோட பெரியம்மா பெரியம்மாவோட சின்னம்மா 5 பேர் தேவைப்படுறாங்க. அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. இப்ப ஒரு பிள்ளைக்கு அம்மா 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 அம்மாவோட பெரியம்மா பெரியம்மாவோட சின்னம்மா 5 பேர் தேவைப்படுறாங்க. ஏய் இங்க வந்து உட்காருங்க. கீழே வந்துருச்சு. நீ தொடாத லைட்டு போட்டுட்டான். நான் எடுத்து போட்டுக்கிறேன். குட்டி மனிதர்கள் வாழக்கூடிய அலாரம் அடிச்சு முடிச்சிருச்சு. 5 மணி அலாரம் அடிச்சிருச்சு. நான் சண்டை விட்டுட்டு இருப்பேன். அலாரம் அடிச்சிச்சு. சரிவா தொடாத மீனா வீடியோ எடுக்கணும். அந்த கம்மனு அந்த வேலை மாதிரி பாரு மீனா. டென்ஷன் ஏற்றிக்கிறா மீனா. நான் சொல்லிட்டேன் நாளைக்கு நான் போடுவேன். ஆன் பண்ணிருக்கான்னு பாக்கணும். வா சரி வா உனக்கு தொடல வா. வாயா வீடியோ ஓடிட்டு இருக்கியா? அப்படி வா கீழே உட்காருங்க. கீழே உட்காரல நாங்க கம்மனு. உண்மையிலேயும் சொல்றாங்க, படிச்சு பாஸ் ஆகுது மட்டும்தான் அவங்களோட வேலை. பண்ணுங்க நீ ஆரம்பிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க திண்டுக்கல் ராபர்ட் மீனா. சொல்லு. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு வந்து யூடியூப்ல எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் நாங்க அதை சொல்ல போறோம். நீங்க அதை பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லு என்ன? நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சொல்லு. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து 2000 நீ சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2020. நம்ம ஃபர்ஸ்டா சேனல் எப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மே மாசம் 8ஆம் தேதி 2021 நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்ட ஒரு 5 மாசத்துலயே நம்மளுக்கு வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்ட ஒரு 5 மாசத்துலயே 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துருச்சு. அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 மாசம், அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 மாசம் டைம் எடுத்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இமெயில் வந்துச்சு. மெயில் வந்துச்சுன்னு சொல்லு. இமெயில் ஐடி
சொல்லு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சொல்லு. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் ஐடி வந்துச்சு. மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க மெயில் ஒன்று வந்துச்சு. இதெல்லாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. இதெல்லாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் செருப்பு போட்டேன்னா செருப்பு பிஞ்சு வருவாங்க. இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பேசுங்க. எனக்கு காண்டாகுதுங்க. என்னடா உனக்கு வர மாட்டேங்குது? என்னை திட்டம் என்னல எப்படி சொல்லிட்டு பத்தியா சப்பா. காயம் இதுலயே மணி அடிச்சு நம்ம கோயில பாட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. யோசிச்சுட்டு சொன்னா கூட அவங்க கூட சொல்லிடுவேன். இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் உண்மையிலே வீடியோ கால்ல போடணுமா? அப்புறம் என்ன எத்தனை தடவை உங்க சொல்லிட்டு இருப்பேன்? இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. சொல்லி பாட்டு போட்டுருவாங்க. என்ன இது கூட தெரியாதா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போயிருவேன். வாடகை வரப்போது பாத்துட்டே வீடியோ எல்லாம் நாளைக்கு போடுறதுக்கே கத்த வச்சு தொலையாது தயவு செய்து. இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. என்னைய மனப்பாடம் பண்ணே? இது நம்ம கஷ்டப்பட்டு வந்தது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீ எங்க கஷ்டப்பட்ட? பட்டதெல்லாம் நான் தானே. காண்டாயிருவியா? சீரியஸா தெரியல. ரீச்னு தெரியாதா? உன் வால் நல்லா வந்து எனக்கு அசிங்கமா பேசுறேன். இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பொறுமை இங்க திரும்பிக்கிறேன். வெக்கமாவே இல்லையா? இது கூட சொல்ல தெரியாதா? தம்பியே சொல்லவே சொல்லு. நம்ம கோமா பேசுற மட்டும் வீடியோ வரல அப்படின்னு சொல்லுங்க. திங்கிறத மட்டும் முதல்ல வீட்டை பூட்டி விடவே இல்லை. கீழே கிடக்குற கல்லப்பருப்புல எடுத்துன்னு ஒரே டேக் தான். இதெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு மெயில் ஒண்ணு வந்துருந்துச்சு. அதை மட்டும் சொல்லு. இதெல்லாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து எங்களுக்கு எப்படி பண்றதுன்னே தெரியல. நாங்களும் நீ சொல்லுங்க. போதும் சார். என்ன சொல்றோம்? என்னடா நீ சொல்லுன? ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்மளுக்கு எப்படி ஓபன். நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கப்ப எதுக்கு நீன்ற கள்ளப்பொருள் சொல்ற தொண்டையில மாட்டிக்கிச்சு. கீச்சு கீச்சு. என்னடா இதுக்கே என்ன சும்மா கோச்சுக்கிறா மீனா? நான் எங்க அம்மா வீடு போயிடுறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகல. நாங்களும் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணோம். எதுக்கே தலைய ஆட்டிட்டு இருக்க? தலையாட்டினா தப்பால? நீ எதுக்கு என்னை வம்பழுக்குற? நான் எங்க வம்பழுத்தேன்? சோ இப்ப வீடியோ எடுக்கிறதே என்ன? எடுத்துட்டு தானே இருக்கு. வீடியோ ஓடிட்டு தானே இருக்கு. தம்பிய போய் அவங்கள்ட்ட உங்க ஆயா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பாத்துக்க.
அவனுக்கு வேற உடம்பு சரி, ஏன் இப்படி பண்ற? நான் எப்படி உங்கள்ட்ட விட்டு வந்திருக்கேன். உங்க ஆயாவுக்கு ஒண்ணும் முடியல, கண்ணெல்லாம் வலிக்குது. தயவுசெய்து நீ என்னை பார்க்க, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு பார்த்தவர். தயவுசெய்து நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு மாதிரி தெரியுதா? ஏன் கத்துற? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி அப்படி உட்காந்துருக்க? என் வீடியோ முடிக்கணுமே, நான் ஓடிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் என்னோட ஃபுல் ஆயிரும். கையை முதல்ல கேஷுவல் உட்காரு. ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. என்ன விளையாடு, ஒரு அளவா விளையாடு. என்ன நான் எங்க விளையாடுறேன்? விட்டனா போய் வாலிபால் விளையாடு. Oh no! முதல் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே. நான் வீடியோ பண்ணேன். எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தா எனக்கு கிறுக்கு மாதிரி தெரியுதா? வா உட்காந்து பேசுறாங்க. பாட்டு மாலை. சரி வா. விளையாடு. அச்சை கர்மம். தள்ளி உட்காரு. சரி பாக்க. ஏல நான் உண்மையிலே வீடியோ பண்ணேன். ஏய் நீ கடுப்பாய் பேர் முதல்ல சொல்ல. பிராங்க்ஸ் வீடியோ பண்ணலாம். செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரை பண்ணி பாரு. மொகரையாட்ட இருந்துச்சு. பிராங்க் வீடியோ எப்படி இருந்துச்சு? அது போய் கட் பண்ணி மாலையாட்டுமா.